சிலிண்டர் தட்டுப்பாட்டால் மதுரை திருமங்கலத்தில் ஹோட்டல் உரிமையாளர் ஒருவர் விறகடுப்பிற்கு மாறியுள்ளார். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சிவகுமாரிடம் கேட்கலாம். சிவகுமார், விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, அதாவது இஸ்ரேல் ஈரான் போர் மூண்டதன் காரணமாக எண்ணெய் நிறுவனங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஈரானில், குறிப்பாக ஈரான் வளைகுடா நாடுகளில் எண்ணெய் நிறுவனங்கள் பாதிப்பு காரணமாக நாடு முழுவதுமே சிலிண்டர் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கூட சிலிண்டர், அதாவது வீட்டு உபயோக சிலிண்டர்கள் மற்றும் வணிக ரீதியிலான சிலிண்டர்களுக்கு விலை உயர்த்தப்பட்டிருந்தது. நிறைய விலைகள் உயர்த்தப்பட்டிருந்தாலுமே இப்ப தட்டுப்பாடான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக உணவகங்களுக்கு அந்த ஏஜென்சிகள் சிலிண்டர் சப்ளை செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக பெரிய 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 உணவகங்கள் அனைத்துமே சிலிண்டர் பயன்பாடு மூலமாகவே உணவு தயார் செய்து வந்திருந்தனர். தற்போது சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக உணவகங்கள் அனைத்தும் மூடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலை மதுரை திருமங்கலத்தை சேர்ந்த முனியாண்டிகுள உரிமையாளர் ஜெயராமன் என்பவர் சிலிண்டர் தட்டுப்பாடு அதிகரித்துள்ளதால் விறகு அடுப்புக்கு மாறி உள்ளதாக தெரிவித்தார். இன்னும் ஓரிரு தினங்களில் சிலிண்டர் முற்றிலுமா நிறுத்தப்படும் காரணமாக விறகு அடுப்பு தற்போது தயார் செய்து அதிலே உணவு தயாரித்து மக்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. தாங்கள் விறகு அடுப்பு வைத்திருப்பதால் மக்களுக்கு உணவு தயார் செய்கிறோம். பெரிய பெரிய நிறுவனங்கள் இன்னும் ஒரு சில தினங்களில் மூடக்கூடிய ஒரு நிலை ஏற்படுவதாகவும் அந்த ஹோட்டல் உரிமையாளர் தெரிவித்தார். அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.